வணக்கம். ASKM தமிழன் செய்திகள் வாசிப்பது உங்கள் RKS. 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வில் பள்ளி அளவில் முதல் 3 இடங்களை பிடித்த மாணவ மாணவிகளுக்கு சான்றிதழ் வழங்கி பாராட்டினார் அமைச்சர் காந்திராஜ். ராணிப்பேட்டை மாவட்டம் அரக்கோணம் நாகாளம்மன் நகரில் அமைந்துள்ள மங்களம் திருமண மண்டபத்தில் அரக்கோணம் நகர அனைத்து வணிகர்கள் சங்கங்கள் மற்றும் பிரத்யுஷா பொறியியல் கல்லூரி இணைந்து நடத்திய வெற்றியின் சிகரம் நிகழ்ச்சி நடைபெற்றது. நிகழ்ச்சிக்கு தமிழ்நாடு வணிகர் சங்கங்களின் பேரவை மாநில செயல் தலைவர் KM தேவராஜ் தலைமை தாங்கினார். பொதுச் செயலாளர் M சரவணன், பொருளாளர் KMP ஜனார்த்தனன், செயலாளர் வெங்கட்ரமணன், மாவட்ட துணைத் தலைவர் கமலக்கண்ணன் ஆகியோர் முன்னிலை வகித்தனர். அரக்கோணம் அனைத்து வணிகர் சங்கம் துணைத் தலைவர் மணிகண்டன் அனைவரையும் வரவேற்றார். விழாவில் சிறப்பு அழைப்பாளராக தமிழ்நாடு கூட்டுறவுத்துறை அமைச்சர் வஹீத் காந்திராஜ் கலந்து கொண்டு 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வில் பள்ளி அளவில் முதல் 3 இடங்களை பிடித்த மாணவ மாணவிகளுக்கு பரிசு மற்றும் சான்றிதழ் வழங்கி பாராட்டினார். விழாவில் பிரத்யுஷா பொறியியல் கல்லூரி நிறுவனத் தலைவர் ராஜா ராவ், கல்லூரி முதல்வர் ரமேஷ், தமிழக வெற்றி கழகம் அரக்கோணம் நகரச் செயலாளர் T ரமேஷ், அரக்கோணம் அனைத்து வணிகர் சங்கம் துணைத் தலைவர் சிவசுப்பிரமணியன், தமிழ் படைப்பாளர்கள் சங்கம் முருகன், லேப் உரிமையாளர் G சுந்தர்ராஜ், KPK ரியல் எஸ்டேட் KPK பிரபாகரன், அரக்கோணம் நகராட்சி கவுன்சிலர் நரசிம்மன், வணிகர் சங்க இணைச் செயலாளர் சோமசுந்தரம், தமிழ் சங்கம் சாமிதுரை, அரக்கோணம் ஜவுளி வியாபாரிகள் சங்கம் தலைவர் இளங்கோ, செயலாளர் சையது முகமது, பொருளாளர் ஆதிசேஷன், துணைத் தலைவர் பூபதி, இணைச் செயலாளர் சீனிவாசன். அரக்கோணம் மார்க்கெட் சங்க தலைவர் VRP ராஜா, செயலாளர் VMR சீனு, பொருளாளர் வெற்றி, அரக்கோணம் பூக்கடை சங்கம் தலைவர் சாய், செயலாளர் ஆதி, பொருளாளர் சீனிவாசன். தமிழக வெற்றி கழகம் அரக்கோணம் கிழக்கு ஒன்றிய செயலாளர் சசிகுமார், மேற்கு ஒன்றிய செயலாளர் ராமராஜன், வடக்கு ஒன்றிய செயலாளர் தீபக், தெற்கு ஒன்றிய செயலாளர் தளபதி மணிகண்டன், நெமிலி கிழக்கு ஒன்றிய செயலாளர் ஜெய்சங்கர், தக்கோலம் பேரூராட்சி செயலாளர் சந்தோஷ்குமார், அரக்கோணம் உணவு குடும்பம் சங்கம் பார்த்திபன், கார்த்திக், கணேஷ், செல்வம் உட்பட ஏராளமானோர் கலந்து கொண்டனர். அரக்கோணம் டைன்ஸ் சீனிவாசன் நிகழ்ச்சியை தொகுத்து வழங்கினார். இறுதியில் வணிகர் சங்க செய்தி தொடர்பாளர் கஜபதி அனைவருக்கும் நன்றி கூறினார். இன்று